மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் உள்ள காத்தான்குடி கிளிரியா வித்தியாலயத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான 2026 நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதனையாளர் பரீட்சையில் எம்.ஜே. கம்தி, எம்.ஏ. அப்துல் ரசாக், எம்.ஏ. அல்பத் அகமட், எம்.எஃப்.ஏ. முகமட் அல்தாப், எம்.ஏ. மாகிக், ஏ.ஏ. முகமட் ஆகிப், எம்.எஃப். ஃபஹீஸ் அகமட், எம்.ஆர். ரீமாஸ் அகமட், எம்.டி. முகமட் உமைர், ஏ.எஸ். முகமட் சப்ரி, எஃப்.ஏ. அஹ்மத் சுமைஸ், எம்.ஏ. ஆகிப் அகமட், எம்.எஸ். சஹி அகமட், எம்.எஃப். மர்ஜம் இர்சக், எம்.எஸ். பாத்திமா ரிதா, எம்.எஸ். பாத்திமா முஸ்பிராக், எம்.என். ஆயிஷா சுக்ரா, எம்.என். பாத்திமா நஸ்கா, எம்.என். சைனப் ரிதா, H.A.C. கெவா சைனப், எம்.ஏ. அதா சிமித், ஏ.எம். ஆயிஷா கெக்மா, எம்.பி. சகா சைனப் ஆகியோர் 9 பாடங்களிலும் ஏதர சித்திகளையும், ஏ.எச். முகமத் கஸ்னி, எம்.எம். பாத்திமா அர்சத் மனே, கே.ஆர். பாத்திமா சக்ரா, எம். மாசியா சைனப், எம்.எம். பசீரத் கிமா ஆகியோர் 8 பாடங்களில் ஏதர சித்தியினையும் 1 பாடத்தில் பீதர சித்தியையும், எம்.ஜே. அப்துல் காதி, எம்.எம். அஹ்மத் முன்சிப், எம்.எஸ். முகமட் ஆதிப், எம்.எம். முகமத் மிக்ரான், எம்.என். அஹ்மத் யூசுப் ஆகியோர் 7 பாடங்களில் ஏதர சித்தியினையும் 2 பாடங்களில் பீதர சித்திகளையும், எம்.எஃப். அப்துல்லாக் மற்றும் எம்.என். மிசால் அகமட் ஆகியோர் 7 பாடங்களில் ஏதர சித்திகளையும் 1 பாடத்தில் பீதர சித்தியையும் இன்னொரு பாடத்தில் சீதர சித்தியையும், ஏ.எச். சைனப் கினா 6 பாடங்களில் ஏதர சித்தியினையும் 3 பாடங்களில் பீதர சித்திகளையும், எம்.எஃப். முகமட் யூசுப் 6 பாடங்களில் ஏதர சித்திகளையும் 2 பாடங்களில் பீதர சித்தியினையும் 1 பாடத்தில் சீதர சித்தியினையும், எம்.எஃப். முகமட் ஆதிக் 6 பாடங்களில் ஏதர சித்திகளையும் 1 பாடத்தில் பீதர சித்தியினையும் 2 பாடங்களில் சீதர சித்திகளையும், எம்.எஃப். சைனப் நதா 6 பாடங்களில் ஏதர சித்திகளையும் 3 பாடங்களில் சீதர சித்திகளையும் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் அனைவருக்கும் தென்றல் செய்திகள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நடைபெற்று முடிந்த 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் எங்களோட பாடசாலை சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருக்கி, அந்த அடிப்படையில் சிறந்த பெறுபேறு பெறுகிறதுக்கு மொத்தன் அல்லாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு சிறந்த பெறுபேறுகள் எடுக்கிறதுக்கு பாடசாலையில் அதிபர் மிகவும் உதவியாக இருந்தார். 11ஆம் ஆண்டுல கடைசி 100 நாள் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிச்சு அதில் சிறந்த வளவாளர்களை கொண்டு எங்களுக்கு கல்வி ரீதியான பரீட்சை பேப்பர்கள் நிறைய விஷயங்கள் அதில் எங்களுக்கு கல்வி படிச்சு தந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். நடைபெற்று முடிந்த 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் எங்கள் பாடசாலை சிறந்த பெறுபேற எடுத்திருந்துச்சு. அதில் 23 9ஐயும் 39 பேர் 6Aக்கு மேலே எடுத்து சிறந்த முறையில் இந்த பாடசாலை ஒரு பெரிய சாதனையை நிலைநாட்டிருக்கின்றே சொல்லலாம். இதுக்கு முதல் கண் அல்லாஹுக்கு நன்றியை தெரிவித்தவனாக. அடுத்து எங்களோட ஸ்கூல்ல இந்த வெற்றி வாரத்துக்கு எங்களோட பிரின்சிபல் மிகவும் உதவியா இருந்தார். எங்களோட பாடசாலையில ஒவ்வொரு டேர்ம் முடிகிறப்பையும் எந்த மாணவர்கள் எந்த பாடங்கள்ல பிரச்சனையா இருக்காங்க எங்கிறத பத்தி ஒவ்வொரு டீச்சர்கிட்ட இருந்தும் அனலைஸ் பெற்று அதிலிருந்து எப்படி மாணவர்கள்ட்ட அவங்ககிட்ட எந்தெந்த பாடத்துல ஊக்குவிக்கணுங்கிறத பார்த்து அவங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலையும் ஒவ்வொரு முயற்சியா ஒவ்வொரு பாடமும் கற்பிக்கப்பட்டுச்சு. இதனால ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லாம பாடங்கள் அந்தந்த எக்ஸாம் முடியவே என்னென்ன பாடத்துல பிரச்சனை ஆயிக்காங்களோ அந்த பாடம் எல்லாம் சரியாக கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கடைசியில ஒரு 100 நாள் வேலை திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அது வலைத்தள சிறப்பாக நடக்கப்பட்டாலும்
கடைசியில் எங்க ஸ்கூல்ல ஒரு மாத காலத்துக்கு ஊர்ல சிறந்த வளவாளர்களை கொண்டு சிறப்பான முறையில எங்களுக்கு கருத்தரங்குகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதாலையும் எங்களுக்கு மிச்சம் உதவியா இருந்துச்சு. இந்த கருத்தரங்குகள் தொடர்ச்சியா நடந்தமையால எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கீழ் நோக்கி இருந்தாலும் அது ஓர்டர்ல இருந்தது எல்லாமே மேல் நோக்கி இந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அந்த கருத்தரங்குகளும் காரணமா இருந்துச்சு. எனது பெயர் ஹிமா. நான் இந்த பாடசாலையில் இந்திரியா பாடசாலையில் படிச்சு 8AB சிறந்த பெருமைகளை பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்த பாடசாலையானது 23 9 5 8AB போன்ற நல்ல சிறந்த பெருமைகளை பெற்றுள்ளது. இதற்கு காரணமான முதல் அல்லாஹ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர்கள், அதிபர் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களின் அரும்பாடு பெற்ற உழைப்பினாலேயே பாடசாலைக்கு பெருமையை கிடைத்துள்ளது. அவங்க அதிபர் அவர்கள் 10ஆம் ஆண்டு வரைக்குமே எங்களுக்கு அவ்வளவு கேர் எடுத்திருந்தாலும் 11ஆம் ஆண்டு ஸ்டார்ட்ல இருந்து மிக்க கேர் எடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு டேர்ம் முடிஞ்சாலும் அதுல குறைய மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகளுக்கு தனி பேரண்ட்ஸ் அவங்க எந்த பாடத்துல லோவா இருக்காங்க, எது அவங்களுக்கு கூடிய கவனம் தேவைப்படுது அதுங்கிறது தனியவே பார்த்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பிள்ளைகள் இப்ப தேவைப்படுற பாடங்களுக்கு டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு சிலபஸ் எல்லாம் முடிச்சாங்க. கடைசி டைம்ல சிலபஸ் முடிக்கல அப்படி எங்களை திணிக்காம ஸ்டார்டிங்லயே 100 day ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி சிறந்த வளவாளர்கள் வெளியூர்ல இருந்து எடுத்து எங்களுக்கு செமினார் செஞ்சாங்க. செமினார்லயும் ஒவ்வொரு பிள்ளையுமே வீட்டை சேஃபா போய் சேர்ந்துட்டாங்கிற வரைக்கும் கடைசி வரைக்குமே உங்க அதிபர் ஃபுல்லா நின்று அதை அனுப்பிட்டு தான் வீட்டை போவாங்க. அந்த அளவுக்கு எங்கள மிகவும் மக்கறையா நடந்து கொண்டாங்க. அதனாலதான் இது வரைக்கும் இந்த ஸ்கூல் இப்படி வளர்ந்துருக்கு. அவங்களோட உழைப்பு மிக்க இதா இருந்துச்சு. பேரண்ட்ஸ், இந்த STC மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த பிள்ளைகளுக்குரிய கேர்ல முக்கிய பங்கெடுத்து கொண்டாங்க. அதுக்காக எல்லாருக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம், மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இந்த செமினார் செய்தது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டது, நெட்ஸ்லயும் லோவா இருந்த பிள்ளைகள் எஸ்ல இருந்த பிள்ளைகள் கூட CB லெவலுக்கு வர அளவுக்கு நல்ல பெரிய அளவுக்கு வெளியூர்ல இருந்து தொடர்ந்து கிளாஸ போட்டு அவங்களை ஏர்லியாவே எக்ஸாம் ஸ்டார்ட் லாஸ்ட் டைமுக்கு முதல் இருந்த ஒரு ஹாஃப்ல இருந்தே அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் போட்டு அவங்கள நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் மிக்க இதா இருந்துச்சு. சயின்ஸுக்கும் பாஸ்ட் பேப்பர் கிளாஸும் லாஸ்ட் டைம் செஞ்சாங்க. மிச்சம் செமினார் சீரீஸ் தான் ஃபுல்லாவே எங்களுக்கு ஹெல்ப் இருந்துச்சு. எல்லாருக்கும் மிக்க நன்றி தெரிவித்து. என் பேரு ஹெபா. நான் இந்த ஸ்கூல்ல 1ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கேன். OLல 9 எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த 9 ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் பெரும் பாடுபட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ECOL பரீட்சையிலே எமது காத்தாங்குடி கிளூரியா வித்யாலயம் மட்டக்களப்பு மத்திய கல்வி நிலையத்திலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது. அந்த வகையிலே எமது வித்தியாலயத்தில் இந்த 25ஆம் ஆண்டு 85 மாணவர்கள் ECOL பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். 85 மாணவர்களும் உயர்தர பரீட்சைக்கு சித்தி அடைந்துள்ளார்கள் என்பது இது ஒரு வரலாற்று சாதனையாக காணப்படுகிறது. காத்தாங்குடி மத்திய வலயத்தின் இதுதான் முதலாவது வரலாற்று சாதனையாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது வித்தியாலய மாணவர்கள் 9 9 23 மாணவர்கள் பெற்று அதுவும் ஒரு எமது வலயத்திலே அதிகூடிய 9 23 9 தான் இருக்கின்றது. அந்த வகையிலே 8 5 மாணவர்களும் 7 7 மாணவர்களும் 6 5 மாணவர்கள் என்ற விதத்தில் 85 மாணவர்களும் உயர்தர பரீட்சைக்கு செல்வதற்காக அனுமதியினை பெற்றிருப்பது வரலாற்று சாதனையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே OL பரீட்சையில் நானும் எமது குடியியல் பாடத்தில் கல்வி கற்றிருந்தேன். இதில் 18 மாணவர்கள் எமது பாடத்தினை எடுத்து தெரிவு செய்திருந்தார்கள். அதில் 9 மாணவர்கள் A சித்தியினையும் 5 மாணவர்கள் B சித்தியினையும் 4 மாணவர்கள் C சித்தியை பெற்று எந்த பாடத்திலையும் 100% சித்தியினை பெற்றிருந்தார்கள். எமது மத்திய கல்வி வலயத்திலையும் எமது வித்தியாலயம் 100% சித்தியை பெற்று ஒரு வரலாற்று சாதனை படைத்திருப்பது மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த வெற்றிக்கு உண்மையில் மிகச்சிறந்த
தலைமைத்துவத்தினை வைத்து மிகப்பெரிய ஆசிரியர்களை சிறந்த முறையில் வழிநடத்தி மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் மாணவர்களின் பலவீனங்களை இனங்கண்டு உடனுக்குடன் அந்த பலவீனங்களை நிவர்த்தி செய்த ஒரு மிகப்பெரிய சிறந்த முகாமையாளராக 2025 ஆண்டு சிறந்த முகாமையாளராக எமது வித்தியாலயத்தை அதிபராக இருந்த ஜசீர் அரபாத் அவசர் அவர்களை நாம் கூறுவதிலும் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மாத்திரமல்ல, எமது இந்த வெற்றிக்கு ஆசிரியர்கள் இரவும் பகலுமாக மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த ஆசிரியரும் தனது பணிகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். எமது அதிபர் ஆசிரியர் அவர்கள் மிக சிறந்தான பணிகளை செய்திருந்தார்கள். காலையில் 6:30 மணி இருந்து இரவு 12 மணி வரையும் பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை எடுத்து ஆசிரியர் எடுத்து செல்ல எமது வித்தியாலய அதிபர் அதை சிறந்த முறையில் வழிநடத்தி இரவு 12 மணி தாண்டித்தான் எமது வித்தியாலய அதிபர் தனது வீட்டுக்கு மாணவர்களை அனுப்பிவிட்டு செல்வார். அவ்வாறு 24 மணித்தியாலமும் விழித்திருந்து இருக்கும் ஒரு பாடசாலையாக எங்களோட பாடசாலை இருந்தமை இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது. இதுக்கு எமது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் ஜவ்வர் சார் அவர்களும் அதோடு உறுதுணையாக இருந்த ஏனைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், கல்விமான்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எமது பள்ளிவாசல் அமைப்பினர் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெற்றியினை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். நன்றி, வணக்கம். நான் மத்திய வலய சூரிய வித்தியாலயத்தின் ஆசிரியையாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பாடசாலை 2025 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையிலே 100% சித்தி அடைந்து இலங்கை தேசிய பாடசாலைகள் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கு மத்தியில் 2வது இடத்தில் எங்களுடைய பாடசாலை அது சிறந்த பெருப்பேற்றமை பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் எங்களுடைய பாடசாலை வரலாற்று சாதனையை படைத்துள்ளது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாணவர்கள் அது சிறந்த திறமையுடன் இருந்தாலும் அவர்கள் எங்கள் பாடசாலையிலே மிக அதிகமான 23 ஏக்களை எடுத்திருந்தார்கள். அனைத்து பாடத்திலும் 23 பேர் ஏக்களை பெற்றிருந்தார்கள். இதற்கு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று நாங்கள் கருதுகிறோம். இதற்கான காரணமாக நாங்கள் கருதுவது எங்களுடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை வழிபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். எங்களுடைய பாடசாலையின் அதிபரும் எந்த அளவுக்கு அந்த பெற்றோரையும் பிள்ளைகளையும் வழிநடத்த முடியுமோ அந்த அளவுக்கு திறமையாக வழிநடத்தும் பொழுதோ அந்த பெற்றோர் எங்களுக்கு எந்த வகையிலுமே மறுப்பையோ எதிர்ப்பையோ தெரிவிக்காமல் 100% முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதுபோல் பிள்ளைகளும் தங்களுடைய முழுமையான மரியாதையையும் பங்களிப்பையும் எங்களுக்கு வழங்கினார்கள். ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அதே அளவுக்கு மாணவர்களும் எங்களோடு கைகோர்த்து பெற்றோரும் அதே போல் கைகோர்த்து எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள். இதனால் எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் சிறந்த அடைவை அடையக்கூடியதாக இருந்தது. அதே போல் எங்களுடைய பாடசாலையின் அபிவிருத்தி சங்கமும் எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் துணை நின்றார்கள், தோளோடு தோல் நின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதனால் எங்களுடைய பாடசாலையில் அதி சிறந்த பெருபேற்று இந்த வருடம் நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ்ச்சியாக அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நான் இஸ்லாம் அரபு பாடங்களை எடுக்கின்றேன். என்னுடைய பாடங்களில் எப்பொழுதுமே இந்த பாடசாலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடங்கப்பட்ட நாளில் இருந்து 100% சித்தியையே எட்டி வருகிறோம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த சித்தியும் இந்த சந்தோஷமும் எங்களுடைய பாடசாலையின் நிர்வாக குழு, அதே போல் பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகள் அனைவரையும் சாரும் இந்த சந்தோஷம் நீடித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமும் இதே போன்ற பெருபெருகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.